வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசி அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சைக்காலஜி, தமிழில் நம்ம உளவியல்னு சொல்லுவோம். இந்த பகுதியில் கேட்கப்பட்ட கொஷினை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த எக்ஸாமுங்க. சரிங்களா? அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 வினாக்கள் கேட்டிருக்காங்க. சரியா? 25 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு இந்த பகுதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் வந்து அதாவது ஜிகேன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜிகேன்னு சொல்லுவோம். ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்த வந்து பகுதி ஆன்னு சொல்லுவோம். இதுதான் சைக்காலஜி. சரிங்களா? சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ரைட். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வேண்டி நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இப்போ எழுத போகிற கொஷினும் இந்த லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. லெவல் வந்துட்டு இந்த லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸு, ட்ரிக்ஸு இது தெரிஞ்சிட்டாவே போதும். பேசிக் கான்செப்ட், ட்ரிக்ஸ் இது தெரிஞ்சாவே போதும். இதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவான ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப பேசிக்காக தாங்க இருக்குது. சரிங்களா? ரைட். ஒரு நிமிஷம் இதை டெலிட் பண்ணிடுறேன். டைமும் வந்துட்டு சஃபிஷியண்டாக தான் கொடுப்பாங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுப்பாங்க. ரைட். இப்போ பொறுத்துக இது பாருங்க, பேசிக் கான்செப்ட்ல இருந்தால் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கூட்டு வட்டி அப்படின்னா அதில் எது வரும் அப்படின்னா இது வருமா? இது வந்து நம்ம தொகைன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ கூட்டு வட்டியில் தொகையை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் இன்ட்டு 1 + வட்டி. ஆறுங்கிறது வந்து வட்டி விழுக்காடு டிவைட் பை 100. என்னங்கிறது வந்து காலம். என்னங்கிறது வந்து காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். ஆறுங்கிறது என்ன அப்படின்னா வட்டி. சரியா? ஆறுங்கிறது வட்டி. பிங்கிறது என்ன அப்படின்னா அசல். சரியா? நம்ம போட்ட முதலீடு. நம்ம ஆரம்பத்தில் ஒரு முதலீடு போடுறோம் இல்லைங்களா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அசல்னு சொல்லுவோம். நம்ம கடனாக கொடுக்கறதும் அசல் தான், கடனாக வாங்குறதும் அசல் தான். சரியா? ஒருத்தர்கிட்ட போயிட்டு இப்போ பேங்க்ல போயிட்டு நம்ம கடனாக ஒரு தொகையை வாங்குறோம் அப்படின்னாலும் அது அசல் தான். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நம்ம கடனாக ஒரு தொகையை கொடுக்குறோம்ல, அதையும் நம்ம என்ன சொல்லுவோம்? அசல்னு தான் சொல்லுவோம். இங்கிலீஷில் பிரின்சிபல்னு சொல்லுவோம், தமிழில் அசல்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த அடிப்படையை வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த லெவலில் கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக போட முடியும். சரியா? உங்களுக்கு பேசிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 கொஷின் வரைக்கும் ரொம்ப பேசிக்லேருந்து கேட்டுருவாங்க. சரியா? ரைட். இப்போ இது புரியுதுங்களா? அப்போ கூட்டு வட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதை சொல்லலாம்? கூட்டு வட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதை சொல்லலாம்? இதை சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டி தான். அப்போ எதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு டி இருக்குன்னு பாருங்க. அப்போ அதான் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இது 2 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ கண்டிப்பாக இது 2 தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு அதை ஆன்சராக போட்டுடலாம். சரிங்களா? நான் அப்படி கொடுக்கல. அவங்க பாருங்க 2 ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி இருக்கு 2லையுமே. சிங்கும் போது கண்டிப்பாக தள்ளுபடி அப்படின்னா என்னன்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. குறித்த விலை அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடையில் பொருள் வாங்க போறோம்னா அதில் அச்சடிச்சிருப்பாங்க இல்லையா? அதான் நம்ம இண்டெக்ஸ் ப்ரைஸ் அல்லது ஃபிக்ஸட் ப்ரைஸ் அல்லது பிரிண்டட் ப்ரைஸ் அல்லது மார்க்கெட் ப்ரைஸ், தமிழில் குறித்த விலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது நம்ம எம்ஆர்பின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா? எம்ஆர்பி இதுதான் வந்துட்டு நமக்கு குறித்த விலை. இப்போ குறித்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 200 வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தள்ளுபடி வந்துட்டு 20 ரூபா கொடுக்குறாங்க. சரியா? டிஸ்கவுண்ட் அப்படின்னா தள்ளுபடி 20 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விற்பனை விலைனா செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? விற்பனை விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 180 ரூபா இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, நம்ம தள்ளுபடியை கண்டுபிடிக்கணும். அந்த தள்ளுபடியை கண்டுபிடிக்கணும்னா குறித்த விலையிலிருந்து விற்பனை விலையை கழிச்சோம்னாவே இந்த 20 ரூபா கிடைச்சிடும்ல, அதுதான் இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ தள்ளுபடி அப்படின்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. சரி, அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்லையுமே டிசின்னு தான் இருக்கு. அப்போ நமக்கு எதில் ஆன்சர் இருக்கு அப்படின்னா இது 2ல தான் இருக்கு. சரியா? இப்போ அதை பார்க்கலாமா? நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. இப்போ உதாரணமா நம்ம வந்துட்டு எதிர்மாறல் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்னா, எதிர்மாறல் அப்படின்னா 2க்குமே நான் சொல்றேன் விளக்கம். எதிர்மாறல்னா என்னன்னு சொல்றேன், நேர்மாறல்னா என்னன்னு சொல்றேன். இப்போ எதிர்மாறல் அப்படின்னா ஒரு மதிப்பு கூடுதுன்னா அதுக்கு நிகராக இருக்கிற மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா எதிர்மாறல்னு சொல்லுவோம். அதுவே நேர்மாறல்னா ஒரு மதிப்பு கூடுதுன்னா அதுக்கு நிகராக இருக்கிறதும் என்ன ஆகிட்டே போகும், கூடிக்கிட்டே போகும். சரிங்களா?
இப்போ உதாரணமா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம வேகத்தை அதிகரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வேகம், ஸ்பீடுங்க. ஸ்பீடை நம்ம அதிகரிச்சுட்டே போறோம் அப்படின்னா நமக்கான நேரம், அதை கடக்கிறதுக்கான நேரம், டைம், நேரம்னா டைம்னு சொல்லுவோம். டைம் என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ வேகத்தை அதிகரித்தோம் அப்படின்னா நேரம் வந்து குறைஞ்சிட்டே போகும். அல்லது நம்ம நேரத்தை அதிகரித்தோம் அப்படின்னா வேகமானது என்ன ஆகிட்டே போகும், கம்மியாகிட்டே போகும். ஆமா தானே? அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிர்மாறல்னு சொல்லுவோம். சரியா? அது எப்படி இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது, எதிர்மாறலுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்றது அப்படின்னா கவனிங்க. இப்போ உதாரணமா கேங்கிற வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஃபிக்ஸ்டு அல்லது மாறிலி அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபிக்ஸ்டுன்னு எடுத்துக்கலாம் அல்லது கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா ஒரு 120 கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணோம். இதுதான் நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். சரியா? 120 கிலோமீட்டர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கேன்னு எடுத்துக்கலாம். அப்ப கேன்னு வச்சுக்கணும் 120 கிலோமீட்டர். இப்ப மீதி ரெண்டு என்ன இருக்கும் அப்படின்னா இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா தூரத்தை கடக்கிறதுல என்ன இருக்கும், வேகம்னு ஒன்று இருக்கும், நேரம்னு ஒன்று இருக்குமா. அப்போ வந்துட்டு நம்ம வேகத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது தூரம் கான்ஸ்டன்ட், இது மாறாது. ஆனால் இது ரெண்டு தான் மாறக்கூடியது இல்லையா? இது மாறிலி, இது ரெண்டு தான் மாறக்கூடியது. இப்போ 120 கிலோமீட்டர் தூரத்தை நான் வந்துட்டு ஒய்யை வந்து வேகம்னு எடுத்துக்கிட்டேன். நான் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மணிக்கு 60 கிலோமீட்டர் போகிறேன்னா மொத்தமாக 120 கிலோமீட்டர். அப்போ 2 மணி நேரத்தில் பயணிச்சிடுவோம்னா 2 மணி நேரத்தில் கடந்துடும் இல்லைங்களா? அதுவே மணிக்கு வந்துட்டு 40 கிலோமீட்டரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 120 40ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 120ல் 40, ஒரு முறை 40, 2 முறை 80, 3 முறை 120. அப்போ 3 மணி நேரம் எடுத்துக்கும். சரிங்களா? அதுவே நான் ஒரு 20 கிலோமீட்டரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 6 மணி நேரம் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, இந்த மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? நான் எடுத்துக்க வேண்டிய வேகம், இது வந்து ஒய்ங்கிறது என்ன வச்சுக்கிட்டேன், ஸ்பீடுன்னு வச்சுக்கிட்டேன், இதை வச்சுக்கிட்டேன் டைம்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் வேகத்தை குறைச்சிட்டே போகிறேன்னா சரிங்களா, நேரம் என்ன ஆகிட்டே போகுது பாருங்க, கூடிக்கிட்டே போகுது. 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகுது, 6 மணி நேரம் ஆகுது. ஆமா தானே? அப்போ இந்த கேங்கிற மதிப்பு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகத்தையும் நேரத்தையும் இன்ட்டு பண்ணுறது தான் இருக்கும். சரியா? அப்போ 40ஓட 3 இன்ட்டு பண்ணாலும் 120 வரும், 20ஓட 6 இன்ட்டு பண்ணாலும் 120ன்னு வரும், 60ஓட 2 இன்ட்டு பண்ணாலும் பாருங்க இது இன்ட்டு பண்ண வருதா. அப்போ கே ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸ். சரியா? இதுதான் எதிர்மாறல். கே ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸ் தானேன்னு சொல்லுவோம், எதிர்மாறல்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், எதிர்மாறலுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கே ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸ் எது இருக்குது, இதில் இருக்கா எக்ஸ் ஒய்னு இருக்கா. அப்போ இதை எடுத்துக்கலாம். எக்ஸ் ஒய்னு இருந்தாலும் ஒன்று தான், இப்படி இருந்தாலும் ஒன்று தான், இப்படி இருந்தாலும் ஒன்று தான், அதெல்லாம் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். சரியா? ஒய் எக்ஸ் இப்படி இருந்தாலும் ஒன்று தான். சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஒன்று தான். அல்லது வந்துட்டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னு சொல்கிறாங்களா, இது ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். சரியா? எல்லாமே ஒன்று தான். சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதுதான் வரும். சரியா? எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. இது தெளிவாக புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்னன்னா 4வதுக்கு வந்து என்ன வரும்னா ஏ தான் வரும்னு. அப்போ 4வதுக்கு ஏ தான் வரும்னா இந்த ஆப்ஷன். இதை நான் உங்களுக்கு ஒரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, இது ரெண்டும் வராதுன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். இது 2 தான் வரும்னு பார்த்தோம். இதில் இப்போ கன்ஃபார்மாக பண்ணிட்டோம். 4வது இதுக்கு எதிர்மாறலுக்கு வந்துட்டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே தான் வரும்னு சொல்லிட்டோம். இப்போ நேர்மாறல்னா வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பி தான் வரணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். இப்போ நேர்மாறல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நேர்மாறல் இப்போ உதாரணமா சம்பளம், நம்ம ஒரு நாளைக்கு வேலைக்கு போனோம்னா சம்பளம் எவ்வளோ வரும்னா 500 ரூபா வரும்னு வச்சுக்கலாம். இதுதான் கே, கான்ஸ்டன்டான சேலரி. நம்ம ஒரு நாளைக்கு சம்பளம் ஃபிக்ஸடாக வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுப்பாங்க. சரியா? இப்போ வந்துட்டு ஒய்ங்கிறது வந்துட்டு மொத்த சம்பளம்னு வச்சுக்கலாம். எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற நாட்கள்னு வச்சுக்கலாம், வேலைக்கு போகிற நாட்கள். சரியா? ஒய்ங்கிறது என்னது மொத்த சம்பளம். இப்போ ஒரு நாள் வேலைக்கு போனால் 500 ரூபாய். அப்போ 2 நாளைக்கு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நாட்களோட இன்ட்டு பண்ணுவோம் தானே. அப்போ 2 நாளைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும்னா 2 நாளாக இருக்கும்போது 2 டேஸாக இருக்கும்போது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நாட்கள் எக்ஸுங்கிறது வந்து எக்ஸுங்கிறது வந்துட்டு நாட்கள். சரியா? நாட்கள்னு வச்சுக்கோங்க, டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ எக்ஸுங்கிறது வந்துட்டு நாட்களாக இருக்கும்போதுட்டு என்ன ஆகும், 500 இன்ட்டு 2ன்னு போடுவீங்க. அப்போ 1000 ரூபா கிடைக்கும். ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த சம்பளம் 1000 ரூபா. அப்போ அதில் என்ன இருக்குன்னா கேவும் இருக்கு, இன்ட்டு எக்ஸுங்கிறது நாட்கள் இருக்கு இல்லையா, எக்ஸ் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா?
அப்போ y ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ்ன்னு சொல்லலாம். y ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ். அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்துட்டு 3 நாட்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 500 இன்ட்டு 3ன்னு போடுவீங்க இல்லையா. இப்போ மொத்த சம்பளம் கண்டுபிடிக்கணும். கேங்கிறது ஒரு நாள் சம்பளம், மொத்த சம்பளங்கிறது ஒய். ஒய்ங்கிறது என்னன்னா, நான் இப்போ 3 நாள் வேலைக்கு போறேன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய், கேங்கிறது 500 ரூபாய் இன்ட்டு நாட்கள் வந்து 3 நாட்கள். சொல்றது புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இன்டூ எக்ஸ். சரியா, அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் கேஎக்ஸ். அப்போ நேர்மாறல் என்னன்னா y ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ். சரியா, நேர்மாறல்னா என்னது, அதுக்கு நிகரான மதிப்பு 1 அதிகரிச்சா அதுக்கு நிகரான மதிப்பு அதிகரிக்கும். எதிர்மாறல்னா என்னது, இது குறைஞ்சா இது அதிகரிக்கும், அல்லது இது அதிகரிச்சா இது குறையும். அவ்வளவுதான். சரியா, ஓகே ஃபைன். கொஞ்சம் பொறுமையாவே கத்துக்குவோம். சரிங்களா, ஏன்னா இதை பேஸ் பண்ணி நான் ஃபியூச்சர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு டீச் பண்ணுவேன். அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் போலாங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் விவாதம். அவன் உச்ச மதிப்பீட்டு குறியீடு மதிப்பெண்கள் பெற்றால் உதவித்தொகை பெறுவான். சரி, அவன் ஹையஸ்ட் ரேங்க் எடுக்கும்போது அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா. அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் உச்ச மதிப்பீட்டு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான். இந்த விவாதம் அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு தாவம் எடுத்துச்சு, நான் தண்ணி குடிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப தண்ணி குடிச்சாவே தாவம் தான் எடுக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். அப்ப இது அப்படியே ரிவர்ஸா சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அது கரெக்ட்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லாஜிக்கல் ஃபேலசின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், லாஜிக்கல் ஃபேலசின்னு சொல்லுவோம். பார்த்தா நம்ம கரெக்ட் மாதிரியே தெரியும், நாமளும் சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுருவோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தவறானது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? என்னது, இது பாருங்க, நான் நல்லா ரேங்க் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகை கிடைக்குது, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. நான் இப்போ ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டேன்னா நான் நல்ல ரேங்க் எடுத்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்காலர்ஷிப் வர்றதுக்கு டிஃப்ரெண்ட் இது இருக்கலாம். சரியா, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல நான் வாங்கியிருக்கலாம், அத்லீட்ல வாங்கியிருக்கலாம் இல்லையா, டிஃப்ரெண்ட் இதில் நான் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஸ்காலர்ஷிப் வாங்கினதுனால நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் படிப்பில் எடுத்தேன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, அப்போ இதை ரிவர்ஸ்ல சொன்னாங்கன்னா நம்ம பார்த்தா கரெக்ட் மாதிரியே தெரியும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், லாஜிக்கல் ஃபேலசின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தவறானது. சரியா, பி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நம்ம பார்த்தோன்னா பெரும்பாலும் என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா சரியானதுன்னு டிக் பண்ணிடுவோம். ஆனா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா தவறானது. சரிங்களா, ஏன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்ப தாவம் எடுத்தா தண்ணி குடிப்போம்னு சொல்லுவோம். நம்ம இப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம், உடனே தாவம் எடுக்குதா அப்படின்னா இல்ல, வேற காரணம் கூட இருக்கலாம். சரி, நம்ம சாப்பிட்ட பொருள் வந்துட்டு அதிகமா காரமுடையதா இருக்கலாம் இல்லையா, இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் இல்லைங்களா. ஓகேங்களா, நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 600 X% என்பது 450 எண்ணில் அப்படிங்கிறாங்க. சரியா, 600ல X% அப்படிங்கிறது என்னன்னா 450 எண்ணில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படிங்கிறாங்க. சரியா, 600ல 450 என்ன பர்சன்ட் கேட்கிறாங்க. சரியா, அதாவது 600 அப்படிங்கிறது 100%. அப்ப 450 அப்படிங்கிறது என்ன சதவீதம். சரியா, X% அப்படின்னாவே நம்ம என்ன எடுத்துப்போம், 100ன்னு எடுத்துப்போம். சரியா, புரியுதுங்களா? அதாவது பகுதியில 100 உடையதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இப்ப N% அப்படிங்கிறாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, அதோட பகுதினா கீழே டினாமினேட்டர் வேல்யூ 100ன்னு போடுவீங்க. சரியா, மேல இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தொகுதின்னு சொல்லுவோம், இது பகுதின்னு சொல்லுவோம். இப்போ பர்சன்டேஜ்னா என்னது, பகுதியில 100 இருக்கிற மதிப்பை தான் நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ரைட். அதான் நம்ம 100 போட்டுருக்கிறோம். 600ங்கிறது வந்துட்டு 100% சொல்றாங்கன்னா அப்ப 450ங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அந்த எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 450 இன்ட்டு 100 டிவைட் பை 600ன்னு போடுவோம். நான் எப்ப இப்படி போட்டாலும் நம்ம முன்னாடி பார்த்தாலும் நேர்மாறல் தான் நீங்க அப்ளை பண்ணும். சரியா, நேர்மாறல் தான் அப்ளை பண்ணும். சரிங்களா, இதை நீங்க அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த 2 0க்கு 2 0 அடிங்க. சரிங்களா, இப்ப இதை அடிச்சுன்னா 7 முறை வருமா, 45ல 6 7 முறை வரும். மீதி என்ன இருக்குன்னா 3 இருக்கும். 30ல 6 என்ன இருக்குன்னா 5 முறை இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 75. சார், இந்த பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சார், இதுக்கு ஒரு பேசிக் கிளாஸ் போடுங்க சார் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோவில் இந்த பேசிக்ஸும் ஒரு வீடியோவா போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா, எதனால இதை பெருக்கிறோம், எதனால இதை வகுக்கிறோம், சரிங்களா, எப்படி வகுக்கிறது, எப்படி பெருக்கிறது, இதெல்லாம் சில பேருக்கு டச் விட்டு போயிருப்பீங்க. சரிங்களா, டைம் நமக்கு சஃபிஷியண்டா இருக்கு. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா அதுல வர 25 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஃபுல் மார்க் எடுத்துடலாம்.
25க்கு 25 கொஸ்டினுமே நீங்க உங்களால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க அது மாதிரி பேசிக் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அப்கமிங் வீடியோவில் அந்த பேசிக் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். சரியா? பேசிக் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லி தரும்போது உங்களால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அட்வான்ஸ் லெவல் போக 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 உங்களுக்கு பிக்கப் ஆக ஆரம்பிச்சுக்கும், நல்லா ஃபாஸ்ட் வர ஆரம்பிச்சுக்கும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 11, 10 இது வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண், மிஸ்ஸிங் சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க இதில் என்ன இருக்குது, இது ரெண்டு ஒரு செட் எடுத்துக்கலாமா? 1000தோட 1 கூட்டினோம்னா 1000, 1000தோட 1 கூட்டினோம்னா 1000 இருக்கு இல்லைங்களா? 1000ஓட 1 கூட்டிங்கன்னா என்ன வரும்? இந்த 1001 வரும். சரியா? அதே மாதிரி இங்க இங்க பாருங்க, இந்த 10ஓட 1 கூட்டிங்கன்னா 11 வரும். அப்ப 100ஓட 1 கூட்டினா இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 101 வந்திருக்கணும். சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? 10 + 1 11. சரியா? இந்த நம்பரோட 1 கூட்டினா இது வரும். அடுத்து பாருங்க 100 + 1 101 இங்க வந்திருக்கணும். சரியா? 101 வந்திருக்கணும். வந்திருந்தா இந்த ஆன்சர். இல்லைன்னா 11ல இருந்து 1 கழிச்சா 10 வரும். 101ல இருந்து 1 கழிச்சா 100 வரும். 1001ல இருந்து 1 கழிச்சா 1000 வரும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க அடுத்தது இங்க என்ன வரும்னா 10,001ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 கழிக்கணும் நீங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு புரியுதா? 101. இது எப்படின்னு புரியுது இல்லை உங்களுக்கு? ரைட். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓ, வெண்படம் இருக்கா? வெண்படம் அடுத்த இதுக்கு போச்சு. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்கு இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. சரியா? மொழிகள், பிரெஞ்சு, ஜெர்மன். இப்ப மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய வட்டமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பகுதி வந்துட்டு இது வந்து மொழிகள். சரியா? லாங்குவேஜுக்கான வட்டம்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு பகுதி தான் பிரெஞ்சுங்கிற மொழி, அதுல இன்னொரு பகுதி தான் ஜெர்மன்கிற ஒரு மொழி. சரியா? இதுல ஒரு பகுதி என்னவா இருக்கலாம்? தமிழா இருக்கலாம். இன்னொரு பகுதி என்னவா இருக்கலாம்? ஹிந்தியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? மொழி குடும்பத்துக்குள்ள இருக்கிறதான் பிரெஞ்சும் அதே தான், அடுத்து ஜெர்மனும் அதே தான். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் வரும். புரியுதுங்களா சொல்றது எப்படி? ஏ ஆப்ஷன்ட்டு. ரைட். அடுத்து பாருங்க, ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூ. 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? எல்லா கொஸ்டினும் அடுத்ததுக்கு போயிருக்கு. ஆப்ஷன்ஸ் அடுத்தது இருக்கும், நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை. சரியா? ஒரு டசன் அப்படிங்கிறது 12 அடங்கின பொருட்களை தான் நம்ம ஒரு டசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாயாம். சரியா? அப்போ ஒரு பழத்தோட விலையை கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? மொத்த விலை டிவைடட் பை மொத்த பழம் போட்டீங்கன்னா ஒரு பழத்தோட விலை தெரிஞ்சிடுமா? இப்போ நமக்கு தேவை 48 பழங்கள். அப்போ இன்ட்டு 48 போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடுமா? சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்துட்டு 10 பொருள் வாங்குறோம். சரியா? 10 பொருள் வந்துட்டு 40 ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு பொருளோட விலையை சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மொத்த விலை 40 ரூபா, வாங்கிய பொருட்கள் எண்ணிக்கை 10ன்னு போடுவீங்களா? அப்போ ஒரு பொருளோட மதிப்பு என்ன வரும்? 4 ரூபா வரும். சரியா? இப்ப இதை வகுக்கும் போது ஒரு பொருளோட எண்ணிக்கை 40 வரும். என்ன வரும்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா நீங்க அவசரப்பட்டு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசமம் என்ன போகும்? சரியா? டெசிமல் நம்பரா போகும். அதனால இது முதல் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 டைம்ஸ் வருமா? அப்ப 20 4 பெருக்குங்க, என்ன வரும்? 80 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 80. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பானையை உடைத்தது அவன் அல்ல அப்படின்னு. அவன் வந்து சிங்குலர். சரியா? அதுக்கப்புறம் அல்ல வரக்கூடாது, என்ன வரணும்? அல்லன் அப்படின்னு தான் வரணும் இல்லையா? சிங்குலர் தான் அதில் ஃபாலோ ஆகணும். அப்ப பானையை உடைத்தது அவன் அன்று, இதுவும் வராது. இப்ப பானையை உடைத்தது அவன் அல்லேன், இதுவும் வராது. அல்லன் அப்படிதான் வரும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 1-2 இங்கிலீஷ்ல அல்லது தமிழ் இது மாதிரி 1-2 கொஸ்டின்ஸ் வரும் நடுவில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நீங்க அந்த தகுதி தேர்வுக்கு தமிழ் நல்லா படிப்பீங்க இல்லையா? அதை வச்சு நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 1 or 2 கொஸ்டின்ஸ் எப்பயுமே சைக்காலஜி இது மாதிரி இங்கிலீஷ்ல இருந்தோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்தோ கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேறுபட்டு இருப்பதை, இந்த ஆப்ஷன்ல எது வந்துட்டு வேறுபட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? 13, 11, 9, 7.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்கள். சரியா? ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆட் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுல எது ரொம்ப வேறுபட்டு இருக்குன்னா அந்த 9. சரியா? இது 13, 11, 7 பார்த்தீங்கன்னா பகா எண்கள்னு சொல்லுவோம். சரியா? பகா எண்கள்னு சொல்லுவோம். இந்த 9 மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பகு எண்கள்னு சொல்லுவோம். மற்ற எண்களால வகுக்கக்கூடிய நம்பரை பகு எண்கள்னு சொல்லுவோம். சரியா? ஆனா எந்த வேற மற்ற எந்த எண்களாலையும் அதை தவிர அதாலையும் ஒன்னாலையும் தவிர மற்ற எந்த எண்களாலையும் வகுப்படாத நம்பரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பகா எண்கள்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப பகா எண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை காரணிகள் தான் இருக்கும்? 2 காரணி தான் இருக்கும். என்ன காரணி இருக்கும்? ஒன்னு அந்த 13 இருக்கும் அல்லது 1 இருக்கும். சரியா? அந்த 13 எதால வகுக்கலாம் அப்படின்னா 1ஆல வகுக்கலாம் அல்லது 13ஆல வகுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? 11 எதனால வகுக்கலாம்னா 1ஆல வகுக்கலாம் அல்லது 11ஆல வகுக்கலாம். அதே மாதிரி 7யும் அப்படிதான். 7யும் 1ஆல வகுக்கலாம் அல்லது 13ஆல வகுக்கலாம். அதே நீங்க 9 பாத்தீங்கன்னா 2க்கும் மேற்பட்ட காரணிகள் இருக்குது. வகுக்கக்கூடிய எண்கள் இருக்கும். அப்ப என்னென்ன இருக்கும்? 1 இருக்கும், 3 இருக்கும், அப்புறம் 9 இருக்கும். அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பகு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா சி. சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதை அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியா? இது உங்களுக்கு தமிழ் புக்லயே இருக்கும். சரிங்களா? பாருங்க, 8, 7, 1 என்ற எண்ணின் தமிழ் எண் என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப 8க்கு என்ன வரும் அப்படின்னா அப்படியே பாருங்க. 8க்கு இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8க்கு ஆ வரும். எல்லா ஆப்ஷன்லயும் ஆதான் இருக்கு. அப்புறம் 7க்கு என்னன்னு பாருங்க. 7க்கு ஏ வரும். அப்ப ஆ ஏ. அப்ப 1க்கு வந்து பாத்தீங்கன்னா கா. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆ ஏ கா. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு தகுதி தேர்வுலையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சைக்காலஜில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி வரும். சரிங்களா? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த கைண்டில்னு இருக்கு இல்லைங்களா? இந்த சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகர வரிசையில் மாற்றி அமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுக்கணுமா? சரியா? முன்னாடி தமிழ்ல கேட்ட மாதிரி இப்ப இதை இங்கிலீஷ்ல கேட்கறாங்க. அவ்வளவுதான். இப்ப இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் நமக்கு தெரியும் தானே? சரி, இப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும்? ஒரு நிமிஷம். எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. நம்மகிட்ட எது கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 லெட்டர்ஸ் இருக்கு. 6 லெட்டர்ஸ் இருக்குன்னா அமைந்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகரவரிசையில் எழுதணும்னா ABCD டி எழுதுவோம். ABCD EFGHI ABCDEFGHI ஜேவா JKLMN. சரிங்களா? எந்த எழுத்து வந்துட்டு இந்த அகரவரிசையில மாறாம இருக்கு அப்படின்னு பாருங்க. டி மாறிடுச்சு. எழுத்துக்கள் அகரவரிசையில் மாற்றி அமைத்தால் கரெக்ட் தான். ABCDEFGHIJKLMN. எது மாறல? கே இது மாறிடுச்சு, ஐ மாறிடுச்சு, என் மாறிடுச்சு, டி மாறிடுச்சு, எல் மட்டும்தான் மாறல. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எல். புரியுதுங்களா சொல்றது? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, எல்லா சங்கிலிகளும் கயிறுகள். அதாவது எல்லா சங்கிலியும், எல்லா அப்படின்னா அனைத்தும். சரியா? அனைத்து சங்கிலியும் கயிறுகளாம். அப்ப நம்ம வட்டத்தை இப்படி போடணும். சரியா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி வெண்படம் போட்டுக்கோங்க. அடுத்தது, சில இணைப்புகள் சங்கிலிகள். சில இணைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கலாம்? சங்கிலிகளா இருக்கலாம். சரியா? சில இணைப்புகள் சங்கிலிகள். சில இணைப்பு அப்படின்னு இப்படி போட்டுக்கோங்க. சரியா? சங்கிலியா டச் பண்ற மாதிரி. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள். சில கயிறுகள் இணைப்புகள் ஆகும். சில கயிறுகள் இணைப்புகள். ஆமா தானே? அந்த கயிறோட வட்டம் இணைப்போட வட்டம் ரெண்டும் சேர்ந்து இருக்குதா? அப்ப இது கரெக்ட். எல்லா இணைப்புகளும் கயிறுகள். சரிங்களா? எல்லா இணைப்புகளும் கயிறுகளா இல்ல. பாருங்க, பாதி தான் வந்துட்டு இணைப்புகள் கயிறுல இருக்கு, மீதி வந்து வெளியில தான் இருக்கு. அப்ப இது தப்பு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா முடிவு 1 மட்டும் தொடரும். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓ,
ஜம்ப் ஆயிட்டோமா? ஓ சாரி சாரி, இதுதாங்க அடுத்த கொஸ்டின். ஓகே ஃபைன். இப்போ நம்ம 11th கொஸ்டின் பார்க்க போறோம். பின்வரும் அட்டவணையை பார்த்து பதிலளிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ உணவு, வாடகை, உணவுக்கு 30%, வாடகைக்கு 25, படிப்புக்கு 12, உடைக்கு 18, இதர செலவுகள் 15. ஓகே, இப்போ நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? 1 2 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி அட்டவணையை கொடுத்துட்டு நம்மகிட்ட அதை தொடர்ந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் 2300. அவரோட வருமானம் வந்து மொத்தமா 2300 என்றால் சராசரியாக அவர் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்கிறார்? அப்போ உடைகளுக்கு வந்துட்டு எவ்வளவு செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடைகளுக்கு வந்து 18% செலவு செய்கிறார். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? 2300ல 18%. அப்போ 2300ல 18%, 2300 டிவைட் பை 100 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 1% மதிப்பு வந்துடும். இன்ட்டு அப்படியே 18 டைரக்டா பெருக்கிக்கலாம் நீங்க. அப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடுங்க. அப்போ 23யும் 18யும் பெருக்குங்க. சரியா? 23யும் 18யும் பெருக்குங்க என்ன வரும்? 3 24 வரும். அப்புறம் 2 1 2 வரும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 8 16, 3 1 3, 16 16, 2 8 16, 1 3 3, 16 3 19. அப்படியே ஆட் பண்ணுங்க. 4, இங்கே என்ன வரும்? 11க்கு 1, மீதி 1 4 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 416. சரியா? எது பெருக்கணும்? 23யும் 18யும் பெருக்கணும். ஏன்னா கீழே பர்சன்டேஜுங்கும் போது 100 கீழே போடுவோம் இல்லையா? பகுதியில் 100 கொண்ட எண்ணை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் டிவைட் பை 100 போடணும். சரியா? அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா 414 ரூபாய். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தெளிவாக புரியுதுங்களா? சரி, நீங்களே கூட ஆன்சர் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. நீங்க அப்படியே வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ கூட போட நான் போட்டுக்கிறதும் நீங்க போட்டுக்கிறதும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு குடும்பத்தில் மாதம் ரூ 6800 சம்பாதிக்கிறார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகைக்காக கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 6800 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு வருடத்திற்கு வீட்டு வாடகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மாதம் வந்து 6800 ரூபாயா? அப்போ வீட்டு வாடகைக்கு பாருங்களேன் எவ்வளோன்ட்டு 25%. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 6800க்கு 25% முதல் கண்டுபிடிங்க. சரியா? அப்போ 6800 அப்படிங்கிறது 100%னா 100ஆல் வகுங்க. அப்போ 1% கிடைக்கும். இன்ட்டு 25 போடுங்க. இந்த 25 இதால் 100ஆல் அடிச்சிங்கன்னா, அதாவது 100 25ஆல் அடிச்சிங்கன்னா 4 முறை. இதை அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும்? 13700 வரும். 1700 வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான வீட்டு வாடகை. நம்மகிட்ட கேட்குறது எத்தனை மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மாதத்துக்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகை ஒரு வருடத்திற்கு. அப்போ இதை வந்து 12ஆல் பெருக்குங்க. சரியா? அப்போ இதை 12ஆல் பெருக்குனா என்ன வரும்? 10 முறை வந்துட்டு பணம்னா 17,000 ரூபா வரும். சரியா? 2 முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3400 ரூபா வரும். சரியா? அதாவது 1700 10 30. நான் 17 × 12 தெரிஞ்சால் நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா 10 முறை இந்த 12 நீங்கள் 10ஆவும் 2ஆவும் பெருக்குங்க. சரியா? 10ஆவும் 2ஆவும் பிரித்து பெருக்குங்க. இந்த 10ஆல் 17 பெருக்குன்னா ஒரு 0 சேர்த்துனா போதும். அப்புறம் 2ஆல் இந்த 17 பெருக்குன்னா 34. இப்போ மொத்தமாக என்ன வருதுன்னா 004. இங்கே வந்துட்டு 10க்கு 0, மீதி 1 2. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 20400. அவ்வளோதாங்க, 20400. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படி கூட போடலாம். கவனிங்களா, இன்னொரு ஸ்மார்ட்டான மெத்தட் கூட இருக்கு. நீங்கள் இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 25% சொல்லியாச்சு. அப்போ 12 மாதத்துக்கு எத்தனை % வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 30 அப்படின்னா 250, 2 30 25னா 50, அப்போ 300. அப்போ 300% கண்டுபிடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 100% வந்துட்டு 6800னா 300% என்ன? அப்போ 6800 டிவைட் பை 100 இன்ட்டு 300. இது என்ன ஈஸியாக இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? இது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 6800 இன்ட்டு 3ங்க. 6 3 18, அதாவது 18000 வரும். 8 வந்து 24 வரும். 18,000ம் 2400 எவ்வளோ வரும் அப்படின்னா 20400. எப்படி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும், கரெக்டான லாஜிக்கில் போட்டால். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை. இப்போ இதில் வருமானம் சொல்லியிருக்கணும். இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே அந்த குடும்பத்தார் வந்துட்டு மாத வருமானமாக எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்கு போட முடியும். அப்போ அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வேல்யூ வச்சு போட முடியுமா? 2300க்கு நம்ம
எத்தனை பர்சன்ட் வாடகை? 25%. 25%. 2300க்கு 25% கண்டுபிடிச்சா என்ன வருது? டிவைட் பை 100 × 25. அப்போ இது கேன்சல் பண்ணால் 4. அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4 தாட்டினா 500. 2004 அடிச்சுன்னா 500. 300 4 அடிச்சிங்கன்னா 75. 575. ஆப்ஷனில் எதுவும் இல்லை. சரி, அடுத்தது இதை எடுத்துக்கலாம். இதுவும் வந்துட்டு மாதம் இந்த சம்பாதியத்தை எடுத்துப்போம். 6800க்கு 25%. 25% பாருங்க டேபிளில் கொடுத்துருக்காங்க. 100 × 25 போடுங்க. இது அடிச்சா 4, இது அடிச்சா 1700 வருது. அதுவும் ஆப்ஷன்ல இல்லை. சரிங்களா? அப்போ கொஸ்டின்ல உங்களுக்கு டைரக்ஷன்லேயே கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கலனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தப்பு, ஆன்சர் ஆப்ஷன் அதை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணதே தப்பு. சரிங்களா? ரைட். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, பயந்துக்க வேண்டாம். சரியா? போனஸ் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அவங்களே கொஸ்டின் தவறாக எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கான மார்க்கை கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வரைபடம் தான். இந்த வரைபடத்தை கொடுத்துட்டு பயிற்சாட்டை கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பல பாடப்பயிற்சி தொடரில் ABCDEF மாணவிகள் சதவீதம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 800 மதிப்பெண்கள், 800 மாணவிகள் உள்ளனர். பாடப்பயிற்சி சியில் எத்தனை மாணவிகள் உள்ளனர் அப்படின்னு கேட்குறாங்க. சியில் எத்தனைனா 2%. ரொம்ப சின்னதாக இருக்கு. 2%ங்க. சரியா? 2% எதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 800க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் 800 என்ன பண்ணணும்? 100ஆல் வகுத்தீங்கன்னா நமக்கு 1% கிடைக்கும். அதுக்கப்புறம் 2ஆல் பெருக்கிக்கலாம். இது அடிங்க. அப்போ 8 2 16. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 16. சொல்றது புரியுதுங்களா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி, இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது நம்ம வாய்ப்பாடு புக்லேயே இருக்கும் அந்த டேபிள்லாம். சரிங்களா? அந்த பேசிக்லேயே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 6th 7th புக்லேயே வந்துட்டு இது ஃபண்டமெண்டலாக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதை ஞாபகம் வச்சு அது பேசிக்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? 1 பில்லியனுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி அந்த 4 ஆப்ஷன்ல எது செட் ஆகும் கேட்குறாங்க. நம்ம 1 மில்லியன் அப்படின்னு நமக்கு தெரியும் 10 லட்சம். அதே மாதிரி 1 பில்லியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1000 மில்லியன். அதே மாதிரி 1 பில்லியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 × 10 லட்சம்னு சொல்லலாம். சரியா? 1 பில்லியனை நம்ம இங்கே பாருங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? 1 மில்லியன் வந்து 10 லட்சம்னா 1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? 1000 மில்லியன் சொல்றாங்க. சரியா? அப்ப 1 பில்லியனை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த 1000 × 10 இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பில்லியனோட மதிப்பு கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கினா 1 பில்லியனோட மதிப்பு கிடைக்கும். ஈக்குவல் டு 10 லட்சம்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ 1 பில்லியனை நம்ம 10 லட்சம்னு சொல்லலாம். 1 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம்னு சொல்லலாம் இல்லையா? 1 கோடி என்னன்னு சொல்லலாம்? சாரி, 100 லட்சம்னு சொல்லலாம். 1 கோடியை 100 லட்சம்னு சொல்லலாம். இப்போ நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கேட்டிருக்காங்க. அப்போ 1 பில்லியன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 லட்சம் டிவைட் பை 100 லட்சம். சரி, அந்த 10,000 லட்சத்தை 100 லட்சத்தால் டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னா, அதாவது 1 கோடிங்கிறது 100 லட்சம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1 பில்லியன். அப்போ 1 பில்லியன் என்ன வரும் அப்படின்னா இந்த 10,000 லட்சத்தை 100 லட்சத்தால் வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 100 கோடி வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 100 கோடி. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த டேபிள்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் அதெல்லாம் டெலிட் பண்ணுறேன். சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் ஆச்சும் உங்களுக்கு பேசிக்லேருந்தே வந்துடும். 3 to 4 கொஸ்டின். இப்போ பேசிக் கான்செப்ட் நீங்கள் கிளியராக கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த 3 to 4 கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப ஃபண்டமெண்டலாக கேட்டுருவாங்க. அந்த இடத்துல போயிட்டு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். சரியா? இப்போ பாருங்க, நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? 1 மில்லியன் வந்து 10 லட்சம். 1 பில்லியன் வந்துட்டு என்னன்னா 1000 மில்லியன். அப்போ 1 பில்லியன் எதுக்கு சமம் அப்படின்னா இது 2 இன்ட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த மதிப்பு இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 10,000 லட்சத்துக்கு சமம். சரியா? 1 பில்லியன் 10,000 லட்சம் சமம். 1 கோடி என்னன்னு சொல்லுவோம்? நம்ம 100 லட்சம்னு சொல்லுவோம். 1 கோடி என்னன்னு சொல்லுவோம்? 100 லட்சம்னு சொல்லுவோம். சரியா? அப்போ 1 கோடி 100 லட்சம்னா 1 பில்லியன் என்ன வரும்னா இந்த 10,000 இருக்கு இல்லைங்களா? 10,000த்தை இந்த 100 லட்சத்தால 10,000 லட்சத்தை 100ஆல பெருக்கினா என்ன வரும்? 10,000 லட்சத்தை 100ஆல பெருக்கினா என்ன வரும்? இது கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 100 கோடி வரும். என்ன வரும்? 100 கோடி வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, 100 கோடி. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இது புரிய வைக்கணும் தான் அந்த டேபிள் உங்களுக்காக போட்டிருக்கேன். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவான பணம் உள்ளது. சரியா? ஹெச் என்பவரை விட, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்துட்டு ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம், எஃப் தான் வந்துட்டு அதிக தொகையை வச்சிருக்காரு. சரி, இப்படி போட்டுக்கலாம். இது எந்த பக்கம் பார்த்துருக்கோ அந்த பக்கம் பெரிய மதிப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரியா?
இது எந்த பக்கம் பார்த்துருக்கோ அந்த பக்கம் பெரிய மதிப்புன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. சரியா? ஆனா பாருங்க, இவர் வந்துட்டு ஜியை விட அதிகமாக வச்சிருக்காராம். ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவாக பணம் உள்ளது. சரியா? ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் சாரி ஹெச்சை விட எஃப் தான் குறைவாக வச்சிருக்காரு இல்லையா? ரைட். ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவாக. ஓகே, அப்ப எஃப்ஐ விட யாரு வந்துட்டுனா ஹெச் வந்துட்டு அதிகமாக வச்சிருக்காரு. சரியா? அப்படி போட்டுக்கலாம். அப்ப ஹெச் யார் அதிகமாக வச்சிருக்காரு அப்படின்னா ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவாக பணம் உள்ளது. அப்போ வந்துட்டு எஃப் எப்படி போட்டுக்கலாம். சரியா? ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவாக பணம் உள்ளதுன்னா ஹெச் அதிகமான தொகை வச்சிருக்காரு. ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. ஆனா எஃப் வந்துட்டு இவரோட குறைவு, ஆனா வந்து ஜியை விட அதிகமா. ஓகேங்களா? அடுத்தது இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக பணம் உள்ளது அப்படிங்கிறாங்க. இ என்பவர் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ விட அதிகமாக பணம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இ வந்துட்டு இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக பணம் உள்ளது. ஆனால் ஹெச்ஐ விட குறைவாக உள்ளதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹெச்சை விட ஒரு குறைவானதான். சரியா? அப்ப எஃப்ஐ விட ஒரு அதிகம், ஹெச்சை விட குறைவு. அப்படின்னா இப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு இங்க நடுவில் வருவாரு, எஃப் இங்க வந்துடுவாங்க, ஹெச் வந்துட்டு இ வந்துட்டு இங்க வந்துடுவாங்க. சரியா? ஹெச் என்பதை விட குறைவாக உள்ளது, ஆனால் ஹெச் என்பதை விட குறைவாக உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதில் மிக ஏழை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தான் கடைசியா வருவாங்க அப்படின்னா ஜி தான் வருவாங்க. சரிங்களா? அதாவது பாருங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஆர்டர் ஹெச், அடுத்து என்ன சொல்றாங்க, இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக பணம் உள்ளது அப்படின்னா இ வந்துட்டு எஃப்ஐ விட அதிகமாக வச்சிருக்காரு. சரியா? இவரு அப்புறம் இவரை விட ஜி, இப்படி போட்டுக்கலாம். அப்ப ஹெச் இ எஃப் ஜி. இப்ப அதில் யார் அதிகமாக பணம் வச்சிருக்காங்க கேட்டா ஹெச், குறைவா யார் பணம் வச்சிருக்காங்கன்னா ஜி. இப்படி நம்ம போட்டுக்கலாம். இது எந்த பக்கம் ஓப்பன் பண்ணிருக்கோ அந்த பக்கம் வந்துட்டு கிரேட்டர் வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட பேச்சு வழக்கிற்கான சரியான எழுத்து வழக்கு தெரிவு செய்க. இது தமிழ் தாங்க. சரியா? இது மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ்லயும் வரும். ஈஸியா தான் இருக்கும். இதுல என்ன சொல்லலாம், எங்க கூட விளையாட வரியா. இதை வந்துட்டு நம்ம எழுத்து வழக்குல செய்யணும். எழுத்து வழக்கும் போது சரியான தமிழ்ல நம்ம எழுதுவோம் இல்லையா? எங்கள் கூட விளையாட வரியா, எங்கள் கூட விளையாட வருகிறாயா, எங்க கூடன்னு வராது இல்ல, எங்க கூட என்னோடு விளையாட வருகிறாயா. இது ஓகே. வருகின்றாயா அல்லது வருகிறாயா, இதுல 2 எது வந்தாலும் ஓகே. அப்ப எதை எடுத்துக்கலாம்? விளையாட வரியா, இது வராது. வரியா வராது, வரியா வராது, வாரியா வராது, எங்க கூட வராது, என்னோடு வரும். இதுதான் கரெக்டா வரும். என்னோடு விளையாட வருகின்றாயா அப்படிங்கிறது வரும். இது தமிழ் புக்லயே நமக்கு இதெல்லாம் இருக்குங்க. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. கேள்விக்குறி இட்ட இடங்களில் நிரப்புக. சரியா? கேள்விக்குறி இட்ட இடங்களை நிரப்புக. ஏசி ஏக்கும் சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏபி ஒன்னு இருக்கு, சிக்கும் எஃப்க்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி டிஇன்னு 2 லெட்டர் இருக்கு. எஃப்க்கும் ஜேக்கும் இஎஃப் ஜிஹெச்ஐ 3 இருக்கு. சரியா? அப்ப ஜேல இருந்து 4 லெட்டர் தள்ளி வரணும். எஃப்ஜிஹெச்ஐ ஜே கே எல் எம் என் ஓ வரணும். சரியா? 4 லெட்டர் தள்ளி. ஓல இருந்து 5 லெட்டர் தள்ளி என்ன வருதோ அது நம்ம ஆன்சர் ஒன்றும் ஓவை எடுத்துக்கலாம். அடுத்து ஓல இருந்து 5 லெட்டர் எம்என்ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ எடுத்துக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓவும் யூவும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா சொல்றது? அடுத்து பாருங்க. அடுத்தது 7 அப்படிங்கிறது அப்படி எழுதியிருக்காங்களா. 7 அப்படிங்கிறது என்னது? 7 எஸ்க்கு அடுத்த லெட்டர் டி, இ எஃப்க்கு அடுத்த லெட்டர், இக்கு அடுத்த லெட்டர் எஃப், விக்கு அடுத்த லெட்டர் டபிள்யூ, இக்கு அடுத்த லெட்டர் எஃப், என்னுக்கு அடுத்த லெட்டர் ஓ. அதே மாதிரி கிவனுக்கு அடுத்த லெட்டருங்க +1 புரியுதுங்களா? கிவன். இப்ப ஒவ்வொரு லெட்டருங்க. இப்ப ஜில இருந்து அடுத்த லெட்டர் என்ன வரும்? ஜிஹெச் ஐ ஜே எம்என்பி டபிள்யூ யூவி டபிள்யூ. இக்கு அடுத்தது இஎஃப் என் ஓ. அப்ப என்ன வரும்னா ஹெச்ஜேடபிள்யூஎஃப்ஓ.
HJWFOனா டி ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த லெட்டர் IJ VW EF NO அப்படி எடுத்துக்கலாம் நீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தகளி தகளி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 வாக்கியங்களை தொடர்ந்து 2 முடிவுகள் உள்ளன. எந்த முடிவானது 2 வாக்கியங்களுக்கும் பின்தொடர்கிறது? வாக்கியம் சில நடிகர்கள் பாடகர்கள். சில நடிகர்கள் பாடகர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள். எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள். சரிங்களா? இது வந்து நடன கலைஞர்கள். சரிங்களா? சரி. எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில நடிகர்கள் நடன கலைஞர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில நடிகர்கள். ஆமா பாருங்க, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள். இது வந்து நடன கலைஞர்கள். 2 மெர்ஜ் ஆகுது. அப்போ இது கரெக்ட். எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே இன்டர்செக்ட் தான் இருக்கு. இது தப்பு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்து பாருங்க வாக்கியம். சதவீதம் என்பது பகுதியில் 100 கொண்ட ஒரு பின்னமாகும். கரெக்ட். நான் முன்னாடியே சொன்னல n% அப்படின்னா என்னன்னா n/100 நான் சொன்னேன். ஆமா தானே? அப்ப பகுதியில 100 கொண்ட ஒரு பின்னமாகும். கரெக்ட். அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஆமா தானே? அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வாங்கிய தொகை. இது நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்ப 2மே சரியானது தான். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து பாருங்க. இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி என்று அருண் சொன்னார். அப்படி எனில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உருவாகிறார்? சரியா? அந்த பெண் வந்துட்டு என் அம்மாவுடைய அப்படிங்கிறது அம்மாவினுடைய அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அம்மாவுடைய. சரியா? நம்ம வழக்குல பேசும்போது அம்மாவுடையன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம அம்மாவுடைய அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருன்னா அருண் இருக்கார் இல்லையா? அருண் அவருடைய அம்மா இருக்காங்க. மதர். சரியா? அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பேரன் யாரா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு பிறந்த பையனா இருக்கலாம், அல்லது அருணோட சகோதரர் அல்லது சகோதரிக்கு பிறந்தவங்களோட பையனா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? அருணுடைய சகோதரர் அல்லது சகோதரி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பிறந்த பையனாவும் இருக்கலாம். 2 வகையிலையும் பார்த்தா இந்த அம்மாவுக்கு இவங்க பேரன் தான். சரியா? அம்மாவை எப்பயும் டாப்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைங்களை எதுக்கு போடுங்க, இவங்களுக்கு குழந்தைய அதுக்கு கீழே போடுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. இந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா, சரியா, ரத்த உறவுகள் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் எழுதிக்கோங்க. அப்படின்னில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு அம்மா பேரன் மனைவி. அந்த பெண் என் அம்மாவின் பேரனின் மனைவி. ஓ ஓகே. இங்க அந்த பெண், இதுதான் அந்த பெண். இது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரன். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா அப்படின்னில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உருவாகிறார் அப்படின்னா பாருங்க, தன் மகனுடைய மனைவியா இருக்கலாம், அல்லது தன் கூட பிறந்தவங்களுடைய மகனுடைய மனைவியா இருக்கலாம். சரியா? அப்படி பார்த்தோம்னா இவர் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? மாமனாரா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மாமனார். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க. குரல் தேடல் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? குரல் தேடல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? வாய்ஸ் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாய்ஸ் சர்ச். கிட்டத்தட்ட பாருங்க, முன்னாடி வந்துட்டு ஒரு டிக்ஷனரி பார்த்தோம் இங்கிலீஷ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா மீனிங் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு 2 கொஸ்டின் வருங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீனிங் கேட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழ்ல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் இதுல வந்துடும். அடுத்து பாருங்க. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்க, அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் போடலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவா போடுறேன் ரெகுலரா. சரியா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம உங்களுக்காக ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்ம பிடிஎஃப் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்துட்டு இது கீழே இந்த வீடியோ கீழே நான் போட்டு விடுறேன். சரிங்களா?
போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பிசி எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.